Ôm nghĩ bao đi ba nanti ba nanti ba aja ba coba nanti baca ba waktu ini apa mama ஐந்து பெண்கள் வேண்டாம் ஐந்து பெண்கள் பொம்பளை வேணும் எனக்கு வைக்க ஐந்து பெண்கள் வேண்டும் சீக்கிரம் போட்டு நடந்து வைக்கிற மகிழவர் சீக்கிரமா யாரு நடந்து வைக்க வரீங்களோ அதுல ஊருக்காரங்க சொல்லி ஒரு சிலிண்டர் வாங்கி தருவேன் ஏற்று வாங்கணும் நடந்து வைக்கிற வாங்கம்மா தச்சா கேட்டு வாங்க என்ன ஜரா கேட்குது உங்களுக்கு ரெண்டு வாயப்பழங்க வாயம்மாவா எல்லா ஊருக்கு நீங்க கால் பண்ணுவியா எப்படி பாயம்மா நடப்பா போடுற பூ வாரி போட்டு போட்டு போயிட்டு அங்க மனித நடக்கு வச்சுக்கீங்களா பாயா பிரச்சனை
மக்கள் வீராட்சி விழா சிறப்பான நாட்டியம். கோடான கோடி மக்கள் வீட்டுல படுத்த கரண்ட் பிள்ளை அவனு காத்து ஓட்டமாக வந்துக்கிறாங்க. அப்படியா? காத்து ஓட்டல தூக்கமும் வரல. இதைவிட சிறப்பான நாட்டியம் நாட்டியம் சிறப்பாக இருக்கும். அப்படியா? இதெல்லாம் ஒரு நாட்டியமா? இப்போது பார்க்க போயிருப்பார். அதுதான் அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். வந்து விட்டாரு.
எங்க கண்டிச்சிடாவா உங்களை பொழுது ஏத்தி வச்ச மெழுகு பணத்தை கட்டல நான் மெட்டல் மேடம் பாவாடி கட்டி இருக்கிறேன் நாய் போனா போறீங்க போயிட்டுக்கிறேன்னா சிறப்பாக இருக்கும் பார்க்கலாம் இளவரசர் சொன்னேனே மருந்து விட போயிட்டு தலையை விரித்து இதற்கு முன்னதாக நாட்டில் பெண்கள் வந்து நாட்டியமானார்கள். அவர்கள் சிறப்பாக இருக்கிறது. இவள் ஆண்டாளே அதிகம். அதனால அவனுக்கு ஒரு பெண். அப்படியே ஆகட்டும், அவனது எண்ணம் போல் செய்யம்மா, தடை என்பதே கிடையாது.
என்னங்கம்மா உன்னுடைய பெயர் என்ன? இருக்கிறத கட்டில அப்படியா? அழகான பெயர். பெயருக்கேற்ற உருவம், உருவத்திற்கேற்றவாறு அழகு, அழகுக்கு ஏற்ற நடனம், பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக இருக்கு. கண்களுக்கு விருந்தளிக்கும். ரொம்ப நன்றி. ஆதலால் இன்று மகனம் மகிழ்ந்து உனக்கு ஒரு பரிசு அளிக்க போகிறது. பரிசு கொடுக்க போறீங்களா? என்ன பரிசுமா? என்ன பரிசு தெரியுமா? நான் சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை முத்துக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இந்த முத்தார மாலைகளுக்கு கொடுத்தார். இப்பொழுது அதை நான் உனக்கு தர போகிறேன். நான் கொடுக்கப்பட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியா? ஆமா. என்ன? நான் யார்? ஒரு நாட்டு இளவரசி. ஒருவருக்கு கொடுத்துதான் கிடைக்கும், ஒருவர் இடத்திலிருந்து வாங்கி பறிக்கவில்லை. நீ தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டும். அப்படின்னா நீங்க பரிசு நான் வர்றேன். இருந்தாலும் உன்னுடைய பிடிவாதமும் உன்னுடைய பாவனும் பிறப்பிடித்து அப்படியா? அந்த வரியவருக்கு அழுத்தாய். நீ தருகின்ற பரிசை பார்த்துவிட்டு கொடுத்துருவா. இது வரும்பொழுது மாங்காய் பழக்கடை செலக்ட் பண்ணி ஒரு பழமை வாங்கி என் கையில கொண்டு ஒரு சுட்ட சேர்த்து இதை அருந்தினால் உங்களுடைய உடலானது சுறுசுறுப்பா இருக்கும் என்று இளமையா இருப்பீங்க. எந்த வேலையா இருந்தாலும் நல்லா செய்வீங்க. அப்படிங்க? ஆமா. சரி, இதப்படி அப்படி ஒரு அண்ணா 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 அவளுக்கு நான் பரிசு கொடுத்தேன். அதற்கு பதிலாக எனக்கு ஒரு பரிசு கொடுத்தேன். வாங்கி ஒருபோது பழக்கம் இல்லையே. என்ன தெரியுமா? மாம்பழ வாழிகின்ற சில குடிய முக்கணி அது மட்டும் கிடையாது. இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? இதை எழுதினால் எப்பொழுது இளமையா இருக்கா, வயதே ஆகாது. அப்படியா? ஆமா. அந்த பெண் உனக்கு தானே கொடுத்தா, நீயா இருந்த மாதிரி நீங்க தான் குடிக்கணும். அப்படியா? ஆமா. ஆகட்டமா, குடிக்க சங்காயத்தை குடிக்க போறமா? அது 3 பழத்தோட சாறு. நமல்வாடி சாப்பிட்டோன்னு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா? நம்பவே முடியல. எதற்காக காதலுக்கு சொல்றீங்க? பெண்களை தான் நம்பவே அவன் கை விட்டு போறீங்க. கடல் விட்டாலே பிரிந்தாலும் நானே ஆங்குயிலே அம்புலதான் சென்ன போதும் அம்புலதான்
இந்த மாபெரும் சபையில் நாட்டு மக்கள் அனைவரும் அமர்ந்துட்டு இருக்காங்க. கேவலம் இவன் யாருன்னா என்னுடைய மஞ்சள் நிலத்து விழாக்கு நாட்டியமாக வந்து ஒரு நாட்டி, ஒரு எழுத்து, ஒரு எப்போது உனக்கு ஆட்சி வேண்டி முடித்தாலோ எப்போது உன்னை திருமணம் செய்து கொள்வதை கொண்டு வா. ஐயோ வேண்டாண்ணா அது பாருங்க. எதுவுமே பேச இருந்தாலும் என் தங்கை உங்க தங்கையை பார்த்து நாதி வேதி விபச்சாரி ஜோடியா லோக்கல் பேப்பர் கட்டுற ஒயிட் டூலேஜ் போல சொன்னாலே அது நான் கட்டுரை அவ சொன்னால வாயில ஒரே முறை நானி கூட அரண்மனை சந்தோஷம் ஆயிடலாம். இவ்வளவுதானே கூப்பிட சொல்லு. இதை நான் சொல்ல சொல்றேன். நீ சீக்கிரம் போயிட்டு வருதுன்னா